Students, welcome to online class with Hema. Exercise 2.8 la fifth sum with the first term of an infinite GP is 8 and its sum to infinity is 32 by 3. Then find the common ratio. இது வந்து numbers and sequencesலேருந்து. So இப்போ S infinity நால என்ன formula solution போட்டுக்கோங்க. என்ன formula S infinity equal to A divided by 1 minus R. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A வந்து 8. ஓகேவா? S infinity வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா equal to 32 by 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ காமன் ரேஷியோ நம்ம R கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 32 by 3 equal to A என்ன 8 divided by 1 minus R. This implies cross multiply பண்ணுங்கள். 32 into 1 minus R equal to என்ன 3 into 8 24. Okay, 3 into 8 32. So 32 minus 32R 32 minus 32R equal to 24. Equal next minus 32R equal to 24 minus 32. So minus 32R equal to minus 8. ஒரு plus ஒரு minus இருந்தால் subtract பண்ணிட்டு greater number sign. So R equal to minus 8 by minus 32. Minus and minus will get cancelled. 1 8s are 8, 4 8s are 32. So R equal to 1 by 4. Therefore the common ratio is what? Therefore common ratio R equal to 1 by 4. Okay, அவ்வளோதான் இந்த sum. Thank you. For more videos please subscribe our channel. Next sixth one. இது என்னன்னா S infinity கொடுத்துட்டாங்க. A divided by 1 minus R. S infinity என்ன ஃபார்முலாவை ஏன்னா பிகாஸ் இட்ஸ் கிவன் இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் இன்ஃபைனைட் ஜிபின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ஃபைனைட் ஜிபிக்கு ஃபார்முலா என்னென்னா S infinity A divided by 1 minus R. அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க 32 by 3. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏவும் கொடுத்துட்டாங்க. இஸ் 8 ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் இன்ஃபைனைட் ஜிபி இஸ் 8ன்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் டேர்ம்னால இட்ஸ் டினோட்டட் பை A. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன். Students, welcome to online class with Hema. 10th maths second chapter numbers and sequences. Exercise 2.8 the sixth sum. Find the sum to n terms of the series. So first one என்ன 0.4 plus 0.44 ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம். 444 plus etc up to plus n terms. இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா let Sn be அப்படின்னு எடுத்துக்கலாம். let Sn equal to 0.4 plus 0.44 plus 0.444 plus etc up to n terms. ஓகே, இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இது எப்படி எழுதலாம்னா 4 into 0.1 plus 0.11 plus இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்மும் போட்டிருக்கோம் plus etc up to n terms. ஓகே, ஈக்குவல் டு இதில் வந்து டேக்கிங் 4 as காமன் எடுத்துகிட்டு இப்படி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஈக்குவல் டு 4/9 எடுத்துக்கிறோம். 4/9 இன்ட்டு இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது 2.50 and 2.51 ரெண்டுமே இதே மாதிரி தான் வரும். அதை பேஸ் பண்ணி தான் இதை போடுறோம். 4/9 இன்ட்டு இதை 0.9 ப்ளஸ் ஏன்னா இதை கேன்சல் பண்ணால் 0.1 தானே வரும். ஸோ 0.99 plus 0.999 plus etc up to 2n terms. Okay, இது வேணா bracketல எழுதிக்கோங்க. multiplying and dividing by 9 so that the value won't change. multiplying and dividing by 9 so value மட்டும் சேஞ்ச் ஆகாது எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு இது எப்படி எழுதணும்னா 0.9 1 minus 0.1 close the bracket plus 1 minus 0.01 close the bracket plus 1 minus 0.0001 close the bracket plus etc up to n terms. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 1 டேர்ம் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு 1 plus 1 plus etc up to n terms. இந்த 1 மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் மைனஸை காமனாக வெளில எடுத்துக்கோங்க. மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்கள் 0.1 + 0.001
plus 0.0001 இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்டை ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பெரிய ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா choosing all the first term in the separate bracket and the second terms in the separate bracket. Okay, choosing all the first term in the bracket separately and the second term in the bracket separately equal to 4/9 into இது 1 plus 1 plus etc. up to n terms ஒரு n எடுத்துட்டு மைனஸ் இது என்ன பண்ண 0.1 plus 0.1 whole square plus 0.1 whole cube plus etc. up to n terms எழுதிக்கோங்க. ஏன்னா இது வந்து 0.1 இது வந்து plus 0.1 the whole square, okay, plus 0.1 the whole square plus 0.1 the whole cube plus etc. up to n terms. Okay, இப்படி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 0.1 whole square வந்து 0.001, 0.1 whole cube வந்து 0.0001 வரும். ஓகேவா, whole cube plus etc. okay, plus etc. up to n terms. இப்போ இது என்ன பண்ணலாம்னா here a என்ன, here a equal to 0.1 இந்த first term வந்து 0.1. okay, so r என்னன்னா r2 divided by r1. okay, n தனியாக எடுத்துக்கோங்க, இந்த bracket தனியாக எடுத்துக்கோங்க. okay, இது தனியாக எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய bracket போட்டுக்கோங்க, இது தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் r என்ன t2 divided by t1. ஸோ 0.1 the whole square divided by 0.1 என்ன வரும்னா ஈக்குவல் டு 0.1. n என்னென்னா and n equal to n. ஸோ இப்போ இதில் எடுத்து எழுதுங்க, SN ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம் ஜிபிக்கு. ஸோ 4/9 into n மைனஸ் இது என்ன, இது வந்து இங்கே வந்து நம்ம SN equal to a into 1 minus r power n divided by 1 minus r இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். r power n minus 1 divided by r minus 1னா since r greater than 1 அந்த இங்கே r வந்து less than 1 இருக்கிறதால r is less than 1 இருக்கிறதால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். a into 1 minus r power n divided by 1 minus r. இதே r greater than 1 இருந்தால் r power n minus 1 divided by r minus 1. ஸோ இந்த ஃபார்முலா படி என்னென்னா இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, 4/9 n மைனஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க. a என்ன, a is 0.1 into 1 minus r is 0.1 whole power n divided by 1 minus r, 1 minus 0.1. okay, close the bracket. புரியுதா, இங்கே ஸ்மால் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ. 0.1 இந்த ஃபார்முலா படி இங்கே போடுறோம் இந்த டேர்ம்ஸ்க்கு. ஓகேவா, இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு 4/9 into n மைனஸ் இந்த 0.1 1/10 எழுதிக்கலாம் இன்ட்டு 1 minus 1/10 whole power n divided by okay 1 minus 1/10. okay, close the bracket equal to 4/9 into n minus 1/10. இங்கே என்ன ஆகும்னா இன்னும் வேணால் இன்னொரு ஸ்டெப் எழுதுகிறேன், 1 minus 1/10 whole power n. இது எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 10 LCM into 10 into 10 multiply same number with the numerator into 10 equal to 9/10 வரும். நான் அதை டேரெக்டாக போடாமல் 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுறேன். equal to 4/9 into n minus 1/10 into 1 minus 1/10 whole power n divided by 9/10. okay, equal to இது ரெசிப்ரோகேட் பண்ணுறோம், equal to இன்னொரு ஸ்டெப் இங்கே போட்டேன் 4/9 into n minus 1/10. இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது into 10/9 into 1 minus 1/10 whole power n. close the bracket. 10 will get cancelled equal to 4/81 9 9s are 81 n minus okay n minus. ஸோ இந்த 4/9 உள்ள n 81ல் இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 4/9 n
இந்த ஸ்டெப்பில் 4/9n உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு மைனஸ் வந்து இங்கே வரும் 4/9 9s are 81 into 1 minus 1/10 power n. ஓகே, இது நியூமரேட்டரில் இருந்தால் 1 power n is 1 தான். ஸோ 1/10 power n இப்படி போட்டுக்கிறோம். ஓகேவா, 10 power n அவ்வளோதான் இந்த சம். ஓகே, 4n/9. ஓகே, ஸோ நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க 4n/9. இங்கே மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 4/81 1 minus 1/10 10 power n. ஓகே, 1 power n-நாலும் 1 தான். ஸோ அது என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 minus 1 power n 1 தான். அதனால் 1 அப்படியே வச்சுட்டு 10 power n இப்படி எடுத்து போட்டுக்கோம். ஓகேவா, ஸோ நான் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் 0.9 இங்கே வந்து 4 காமனாக வெளில எடுத்துகிட்டு 0.1 0.1 நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. நெக்ஸ்ட் இது 9 என்ன பண்ணுறோம் 1 minus 0.1 எழுதுகிறோம். ஸோ 1 எல்லாம் செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம், 0.1 0.01 செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 0.1 0.1 ஹோல் ஸ்கொயர் 0.1 ஹோல் க்யூப்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு r less than 1ன்றதால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போது என்ன ஆகும், இது 1/10 போட்டுக்கிறோம். 0.1 ஹோல் பவர் என்ன 1/10 பவர் n. ஸோ 1 power n 1 தான். ஸோ 10 power n லாஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்து எழுதிக்கிறோம் 10 power n. அவ்வளோதான். இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே 10 எல்சிஎம் எடுத்தால் இன்ட்டு 10 மல்டிப்ளை சேம் நம்பர் வித் நியூமரேட்டர். ஸோ 10 minus 1 is 9/10. ஸோ இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். ஸோ 4n/9 minus 4/81 1 minus 1/10 power n. ஓகே, அவ்வளோதான் அந்த சம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். ஸோ 3 + 33 + 333 + எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ். இதே Sn = 3 + 33 + 333 + எக்ஸெட்ரா அப் டு +n டேர்ம்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா = 3/9 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. ஸோ 99 + 999 + எக்ஸெட்ரா அப் டு +n டேர்ம்ஸ். ஓகே, n டேர்ம்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வரும். என்னென்னா 3 into taking 3 as common. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன வரும்னா = 3 into 1 + 11 + 111 + etc. up to n terms. Okay, taking 3 as common. 3 காமனாக எடுத்துக்கோங்க. ஓகே, 3 into 1 plus 3 11s are 33, 3 11s 111s are 333. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இது வரும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. ஸோ 9 + 99 + 999 + எக்ஸெட்ரா அப் டு n terms. இதில் எழுதிக்கோங்க மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் பை 9 த்ரூ அவுட். ஓகே, மல்டிப்ளையிங் அண்ட் dividing by 9 throughout. ஓகே, இப்படி எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு இப்போ இதை அகெயின் எப்படி எழுதலான்னா 1/3 into இப்போ 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3. இதை எப்படி எழுதலான்னா 10 - 1 + 100 - 1 + 1000 - 1 + எக்ஸெட்ரா அப் டு n terms. ஓகே, இது வந்து கேன்சல் ஆகிடும் 1/3 ஈக்குவல் டு therefore 9 எப்படி எழுதுகிறோம் 10 - 1 99. நெக்ஸ்ட்டு 1/3 into இது ஃபஸ்ட் ஒன்லாம் எழுதிக்கோங்க 10 + 10 ஸ்கொயர் + 100 ஸ்கொயர். ஓகே, 10 ஸ்கொயர் 100, 100 ஸ்கொயர் 1000. ஓகே, ப்ளஸ் 10 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 10 cube. ஓகே, 10 ஸ்கொயர் + 10 cube + எக்ஸெட்ரா அப் டு n terms. ஓகே, இங்கே என்ன பண்ணுவோன்னா இதை வந்து -1 இருக்குல்ல -n போட்டுக்கணும் எல்லாத்துக்கும். இந்த n அப்படியே -1கெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு -n ஈக்குவல் டு செப்பரேட்டிங் ஆல் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் ஃப்ரம் த ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, செப்பரேட் பண்ணிக்கிறோம். 10 ஸ்கொயர் 10 cube இதை ஃபஸ்ட் டேர்ம்லாம் எழுதிக்கிறோம். செகண்ட் டேர்ம்லாம் என்ன பண்ணுறோன்னா -nன்னு எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா Sn = r பவர் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணோம் Sn = a into
r power n minus 1 divided by r minus 1 since r is less than 1. R is greater than 1. ஏன்னா இங்கே R வந்து என்ன 10 காமன் ரேஷியோ R is 10 ஸ்கொயர் டிவைடட் பை 10ன்னா ஒரு 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா R 10. R greater than 1ன்னா a into r power n minus 1 divided by r minus 1. இதே R less than 1னா 1 minus r power n divided by 1 minus r. a into 1 minus r power n divided by 1 minus r if r less than 1. R greater than 1ன்றதால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். Here a equal to என்ன first term 10. So a equal to 10. So equal to 1 by 3 into இந்த ஃபார்முலாவில் substitute பண்ணுங்க 10 into 10 power n minus 1 divided by 10 minus 1 இந்த minus n. Okay. Close பண்ணிக்கோங்க 1 by 3 equal to 1 by 3 into என்ன 1 by 3 into 10 into 10 power n minus 1 divided by 9. 10 minus 1 is minus 9 divided by 9 minus 1. Okay. So therefore this is the answer. இப்போ திருப்பி இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க equal to 10 into 10 power n minus 1 divided by 27. 9 3s are 27 minus இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது n by 3. இது ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. Therefore 3 plus 33 plus 333 plus etc. up to n termsக்கு இது ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் 3 sn equal to எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 3 into 1 plus 11 plus 111 3 காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். and then multiplying dividing by 9. அப்புறம் 9 என்ன பண்ணுறோம் 10 minus 1 100 minus 1 1000 minus 1. அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ப்ராக்கெட் அண்ட் செகண்ட் ப்ராக்கெட்ஸ் வந்து first term in separate brackets and second term in the separate bracket. Okay, first term in 10 square 10 cube இது separate bracket and second term in the separate bracket. அப்போ minus 1 etc. up to n terms வந்து minus n ன்னு போட்டுக்கிறோம். Since r greater than 1 you have to use this formula. A is 10, r is t2 by t1, r on 10. ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவில். ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 27 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus n by 3. ஓகே. இப்போ வந்து 6th சம்மில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு 7th தான். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நெக்ஸ்ட் 7th சம் போடலாம். Dear students, welcome to online class with Hema. 10th Maths 2nd chapter numbers and sequences. Exercise 2.8 7th sum. Find the sum of the geometric series 3 plus 6 plus 12 plus etc. up to plus 1536. இப்போ find the sumனாலே நம்மளுக்கு ஒரு ஆன்சர் மாதிரி தான் வரணும். ஓகேவா? பவர்ஸ்லலாம் வரக்கூடாது. இதுலேருந்து இது தெரியுது சம்மன்னு கேட்டாங்க. ஸோ இதில் வந்து ஜாமெட்ரிக் சீரீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸ் ஃபஸ்ட்டு ஏ என்னன்னு கண்டுபிடிங்க. ஏ இதில் என்னென்னா 3. ஓகேவா? ஆர் என்னென்னா 6 by 3, தட் இஸ் t2 by t1. 6 by 3 equal to 2. ஸோ ஆர் greater than 1. அப்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா sn equal to a into r power n minus 1 divided by r minus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணோம். since r is greater than 1. ஸோ ஆர் greater than 1ன்ற நம்மளுக்கு வந்து இப்போ ஆர் தெரியுது, ஏ தெரியுது, என் கண்டுபிடிக்கணும். நம்ம என் வச்சு அப்படியே ஆன்சர் போட முடியாது. பிகாஸ் they asked for find the sum of the geometric series. ஸோ இப்போ என் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு எக்ஸெட்ரா அப் டு n terms உடைய இது கொடுத்துட்டாங்க. தட் இஸ் tn equal to 1536ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் tnக்கு ஃபார்முலா என்னென்னா ar power n minus 1 equal to 1536. ஓகே. ஸோ இப்போ இதில் ஏ என்ன? ஏ இஸ் 3, ஆர் இஸ் என்ன 2 பவர் நம்மளுக்கு n என்னன்னு தெரியாது. 2 power n minus 1 equal to 1536. ஓகே. ஸோ equal to 1536 divided 2 power n minus 1 equal to 1536 divided by 3. ஓகே, இதை கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்னா 7 2s are 1 5s are 3. ஓகே, 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 5 3s are 15, 1 3s are 3,
2 3s are 6. இதை கேன்சல் பண்ணும்போது ஸோ 2 power n minus 1 equal to 512. ஸோ 2 power n minus 1 equal to இதை 2 power 9ன்னு எழுதலாம். 2 வந்து 9 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 3 4 5 6 7 8 9. Okay, 2 2s are 4, 4 4s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64 2s are 128, 128 into 2 into in the 4, 120 into 4, 4 8s are 32, 2 4s are 9 10 11, 512. So 2 power 9 ன்னு எழுதுறோம். அப்போது இந்த பவர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. n minus 1 equal to 9. This implies n equal to 9. இது இந்த பக்கம் வரும்போது 9 plus 1 equal to 10. அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு n 10ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கிறோம். இதில் என்னென்னா t power n equal to 1536 it's given. ஸோ what is tn ஃபார்முலானா ஃபைண்ட் த சம் கேட்டதால் நம்ம வந்து சம் என்னன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம சம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சப்ஸ்டியூட் ஏ அண்ட் ஆர் இன் திஸ் ஃபார்முலா. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா இந்த 3 டினாமினேட்டில் வந்து கேன்சல் பண்ண 512. ஸோ 512 கேன் பி ரிட்டன் அஸ் 2 power 9. ஸோ டேக் ஒன்லி த பவர்ஸ் n minus 1 equal to 9, n equal to 9 plus 1 equal to 10. Therefore n equal to 10. Substitute in this Sn equal to இது. அப்போ Sn equal to a என்ன 3, r power n என்ன 2 power 10 minus 1 divided by what is r? r is 2, 2 minus 1 equal to S10 equal to போட்டுக்கோங்க. Okay, equal to 3 into what is 2 power 10? 1024. 1024 minus 1 divided by 2 minus 1 is 1 தான். So no need to put 1. So 3 into 1024 minus 1 is 1023. So இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3069. இதுதான் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியான சம்மு, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் சம்மும் கூட. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் n கண்டுபிடிச்சிக்கிறோம். n கண்டுபிடிச்சிட்டு and then formula யூஸ் பண்ணுறோம். ஓகே, since r is greater than 1 we have to use this Sn equal to a into r power n minus 1 divided by r minus 1. So இதே r less than 1 இருந்துச்சுன்னா 1 minus r power n divided by 1 minus r formula யூஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். Thank you for more videos. Please subscribe our channel. Next 8th sum. Okay, thank you.